கதையோட ஓப்பனிங்ல அந்த பொண்ணு ரொம்பவே சேடா தான் இருப்பா. பிகாஸ் அவ உயிரோட இருக்கணுன்ற காரணத்துக்காக 2 பேரை கொன்னுருப்பா இல்லையா? ஸோ இன்னொரு பொண்ணு அந்த இடத்துல வந்து நீ ரொம்பவே டவுனா ஃபீல் பண்றியா? ஏன்னா நீ உயிரோட இருக்கிறதுக்காக 2 பேரை கொன்னத நினைச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே உன்னை அதெல்லாம் கேட்கல வாயை மூடிட்டு போடி அப்படின்ற மாதிரி அவளுமே சொல்லி கேட்டிருக்க. கேர்ள்ஸ் 2 பேரெல்லாம் சண்டை போட்டுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் குறுக்கல வந்து சொல்ல அந்த பையனும் அவன்கிட்ட அடி வாங்குவா. உடனே குணாய் எங்கடான்ற மாதிரி அந்த பையன் தேடும் போது ஆல்ரெடி அந்த பொண்ணு குணாயை எடுத்து வச்சிருப்பா. என் குணாயை கொடு அப்படின்ற மாதிரி அந்த பையனும் அந்த பொண்ணு கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கும் போது பருட்டோ குறுக்கால போந்து உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ நம்ம எல்லாரும் சேர்ந்து இங்கே வேலை செஞ்சா மட்டும்தான் நம்ம உயிரோட இடத்தை விட்டு தப்பிச்சு போக முடியாது. உங்களுக்கு புரியுதா இல்லையன்ற மாதிரி கேட்கறான். அதுக்கு அந்த பொண்ணு வந்து இன்னும் இதுக்கு புரியல, நீ தான் விளையாடுத்தனமா பேசிக்கிட்டு இருக்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிக்கும் போது எவ்வளோ பேர் இருந்தாங்க, ஆனா இப்ப வெறும் 8 பேர் தான் இருக்காங்க. இன்னமும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி புரியாம நீ தான் இருக்கின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த லிஃப்ட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லல எனக்கு கவலையே கிடையாது. ஆனா எங்களை நீ கொல்ல முயற்சி பண்ணினா கண்டிப்பா நான் சண்டை போட ரெடியா தான் இருக்கேன். அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் ஸ்டைல ரெடியா வச்சுக்கிட்டு அவனுமே சொல்றான். இந்த மாதிரி ஜூட்ஸுவை நீ இந்த இடத்துல காட்டுறது மூலியமா நீ இன்னும் வேகமா சாவ போறத நீ தான் முடிவு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு ரொம்பவே கொழுப்பா அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம என்னோட டெக்னிக் எதுவுமே நான் இந்த இடத்துல இது வரைக்கும் ரிவீல் பண்ணலன்ற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அவனும் அந்த இடத்துல பயங்கர கடுப்பாகி ஃபயர் ஜூட்ஸு அதிகப்படுத்த பட் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அமைதியா இரு, தேவையில்லாம கடுப்பாவாத அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கான். இவ்வளவு பெரிய சண்டை போய்கிட்டு இருக்க நடுவில் ஒரு பொண்ணு வந்து ரொம்ப நாளா நான் இதே ஏர் கலர் தான் வச்சிருக்கேன், இதுக்கு போர் அடிச்சாலும் நான் அதை மாத்தாமலே வச்சிருக்கேன், கண்டிப்பா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் விட்டு உயிரோட நான் வெளியில போனேன்னா என்னோட ஏர் கலரை வந்து நான் மாத்துவேன், நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு காரணம் இருக்கு இல்லையா அது என்ன அப்படின்ற மாதிரி கேட்கறா. அதுக்கு பருட்டோ சாஸ்கேவை யோசிச்சு பார்த்துட்டு நான் அட்மையர் பண்ற ஒரு பர்சன் இருக்காரு, எவ்வளவு ஹார்டஸ்டான ஒரு மிஷினா இருந்தாலும் அவர் வந்து களத்துல இறங்கி எல்லாத்தையுமே பண்ணுவாரு, ஒரு நாள் அவரை மாதிரியான ஒரு ஷினோபியா நான் மாறணும் அதுக்காக தான்ன்ற மாதிரி சொல்றான். அந்த ஷாமு பையனும் அந்த இடத்துல எனக்குமே காரணம் இருக்கு, எனக்காக ஒருத்தவங்க வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கண்டிப்பா நான் போய் பார்க்கணும், அவங்க வந்து நம்பிக்கையோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். போய் பார்த்தா அது வந்து அவங்களோட பாட்டிமா தான். நாம உங்களுக்கு எதனா இந்த மாதிரி இருக்கா காரணம் அப்படின்ற மாதிரி கேட்கும் போது எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அந்த கிரிமினல் அந்த இடத்துல அவன் கையில இருக்க டேட்டூவை பார்த்து ஆக்சுவலா நார்த்தன் சைட்ல இருக்க ஜெயில இருந்தவங்களுக்குலாம் இந்த டேட்டூ வந்து போட்டிருப்பாங்க, நீ ஒரு கிரிமினல் தானே அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கேட்பான். எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க, ஏன்னா அவன் ஜெயில இருந்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்ல உடனே அவனோட பாஸ்ட் தானே அதில் அது இப்போ கவனுக்கு கிடையாதுன்ற மாதிரி பருட்டோ பேசிக்கிட்டு இருக்க. அப்பதான் அவனோட பாஸ்ட்டை வந்து அவன் சொல்லுவான். ஒரு கட்டத்தில் அவனுக்கு தேவைப்படுற எல்லா விஷயம் அவனுக்கு வேணும்ன்ற காரணத்துக்காக மற்றவங்க கிட்ட இருந்து திருட ஆரம்பிச்சு கொல்லவும் செஞ்சிருப்பான். இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட இருந்து அவன் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு அமைதி ஒரு பீஸ்ஃபுல்ன்றதே அவனுக்கு இல்லாம தூக்கம் கூட இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கான் மன ரீதியா. அப்பதான் ஒரு பர்சனை அவன் மீட் பண்ணியிருப்பான், அவர்கிட்ட வேல்யூபிளான ஒரு பொருள் கூட இருந்திருக்காது, இருந்தாலும் அவர் ரொம்பவே பீஸ்ஃபுல்லா இருந்திருப்பாரு. அவர்கிட்ட இருக்க சாப்பாடை கூட அவன் வந்து திருட முயற்சி பண்ணி அவரை கொல்ல போயிருப்பான், பட் அவனால கொல்ல முடிஞ்சிருக்காது. அவரோட கண்ணை பார்த்த உடனே ஏதோ ஒரு விஷயம் வந்து இவனுக்கு அட்ராக்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த நேரத்திலேயே அந்த மர்டர் பண்ற விஷயங்கள் எல்லாமே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கும், அந்த டார்க்னஸ்ல இருந்து கொஞ்சம் வெளியில வர ஆரம்பிச்சிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் எந்த ஒரு டிசைருமே இல்லாம வாழ ஆரம்பிச்சேன், ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்ன்ற மாதிரி சொல்லி முடிக்க அவரை பார்த்து கொஞ்சமாச்சு கத்துக்கோ, எப்ப பார்த்தாலும் பொட்டியை கட்டி பிடிச்சிட்டே இருக்கேன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. அவ்வளோ சீக்கிரட்டான எதனா ஒரு விஷயம் இருக்கான்ற மாதிரி கேட்கும் போது என் கிளைண்ட்டுக்கு நான் ஒரு பேமெண்ட்டை முடிச்சாகணும், அதுக்காக தான் இதை வச்சிருக்கேன்ற மாதிரி அவன் அந்த இடத்துல சொல்றாங்க. உனக்கு என்ன காரணம்ன்ற மாதிரி மற்றவங்க இவகிட்ட கேட்கும் போது எனக்கு காசு தான் முக்கியம், மற்ற எதை பத்தி நான் பெருசா யோசிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்றா. நான் சொல்லவும் விருப்பம் இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறா. பேசிக்கா காசு வேணும்னு நினைக்கிறவங்க அதுல தேவை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டாங்க, ஆனா நீ தேவை இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்க ஆரம்பிச்ச உடனே சரி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா நிறைய காசை சேர்த்து வச்சு ஒரு ஐலாண்டை வாங்கலான் இருக்கன்ற மாதிரி அவ சொல்ல ஆரம்பிக்கிறா. எல்லாமே ஒரு செல்ஃபிஷான கோலை தான் வச்சிருக்க அப்படின்ற மாதிரி அங்க எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நீ என்னடா வச்சிருக்க நீ சொல்ல அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அதெல்லாம் எனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்ற மாதிரி அவன் சொல்லிடுறான். நாங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி மற்றவங்க கேட்ட உடனே இந்த இடத்துல சொல்றாங்க. நான் மறுபடியும் என்னோட ஹோம்லேண்டுக்கு போயிட்டு அங்க இருக்க ஹாட் ஸ்ப்ரிங்ல வந்து குளிக்கணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லி கேட்டிருக்கேன். ஆக்சுவலா ஒரு மவுண்டன் கீழே இருக்க ஒரு சின்ன வில்லேஜ்ல தான் பிறந்திருப்பான். ஹிடன் வாட்டர் ஃபாலோட பார்டர்ல தான் இவன் இருக்க இடமும் இருக்கு. ஸோ அவனோட கிராண்ட்ஃபா வந்து இவன் சின்ன வயசா இருக்கும் போது ஹாட் ஸ்ப்ரிங்லாம் கூட்டு போயிருக்காரு. ஸோ அந்த இடத்துல இருக்கும்போது சன்செட் ஆகும்போது பார்க்கறதுலாம் ரொம்பவே அருமையா இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓகோ அந்த இடத்துல அப்பியர் ஆகி நீங்க அடுத்த கட்ட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, இன்னும் 3 இருக்கு, அதுல எதனா உன்னை ஏடுங்க, இல்லைன்னா நீங்க மூவ் ஆயினா இப்போ நீ போகவே முடியாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. நேரத்தை வீணடிக்க எனக்குமே விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரோலை எடுக்கிறான். பார்த்தா அதுல ப்ரெஷர் அப்படின்ற மாதிரி வருது. ஸோ இவங்க எல்லாருமே ஒரு சஸ்பிஷியஸான ரூம்குள்ள போறாங்க, அது என்ன நடக்க போகுதுன்ற மாதிரி ஷாக்கிங்ல தான் இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம கவாக்கி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க சாரடா அந்த இடத்துக்கு வரா. எதனா இன்வெஸ்டிகேஷன்ல கிடைச்சதான்ற மாதிரி கேட்கும்போது மீட்ஸ்கி இன்னும் இன்வெஸ்டிகேஷன்ல தான் இருக்கான். தண்டர் ட்ரெயின்ல போன பருட்டோ அண்ட் தண்டர் ட்ரெயின் யாருமே காணோம். தண்டர் ட்ரெயின்ல இருந்தவங்களோட டீடைல்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன், அதை நம்ம செக் பண்ணி பார்த்து அதில் யாருன்னா சஸ்பிஷியஸா இருக்காங்களான்னு செக் பண்ணி பார்க்கணுன்ற மாதிரி சாரடா சொல்லிக்கிட்டு இருக்கா. தரையில ரத்தக்கரையா இருக்குன்ற மாதிரி சொன்ன உடனே இப்போ மாத்தி மாத்தி நம்ம இந்த இடத்துல கொண்டுக்கணுமா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ரொம்பவே பதட்டமா ஷாமு சொல்லிக்கிட்டு இருக்கடே அமைதியான்ற மாதிரி எல்லாருமே அவங்க கிட்ட சொல்லிடுவாங்க. எல்லாரும் இப்படிதான் பண்றாங்க, என்னை எதிர்த்து பேசுறாங்க, எனக்கு மதிப்பே இல்லைன்ற மாதிரி போயிட்டு இருக்கும் போது அங்க ஒரு சுவிட்ச் இருக்கு, இது என்ன லைட் சுவிட்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். யாரும் கண்டுக்க மாட்டாங்க. உடனே அந்த பட்டனை
அமுக்கி விட்டுருவான். சத்த ஆரம்பிச்சு மேல அந்த சீலிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்க ஆரம்பிச்சிடும். உடனே அந்த பொண்ணு ஓடி போயிட்டு அவளோட லைட்னிங் ஸ்டைல் செயினை யூஸ் பண்ணி தடுக்க முயற்சி பண்ணுவா. பட் அவளால முடியாது. நம்ம பருட்டோமே போயிட்டு ரசிகனை வச்சு ட்ரை பண்ணாலுமே முடியாது. பார்த்தா அந்த இடத்துல மொத்தம் 6 ஸ்விட்ச் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு பருட்டோ போய் இன்னும் நமக்கு அந்த நார்மலா இருந்த சீலிங் வந்து ஷார்ப்பா இருக்க மாதிரி மாறிடும். சரி எல்லா சுவிட்சும் போயிட்டு ஆர்வ கலர்ல அந்த ஷாமு எல்லாத்தையுமே அமுக்க அங்க இருக்க ஏகப்பட்ட செயின் கத்தி பிளேடுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்துடும். கடைசியா சுவிட்ச் ஆன் பண்ணி பாதி போயிருக்கும். மேல இருக்க சீலிங் மட்டும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். கடைசியா ஒரு சுவிட்ச் மட்டும் இருக்கும். அதை அந்த பொண்ணு வந்து அமுக்க விட மாட்டா. இது அமுக்கி இன்னும் மோசமா எதனா ஆயிடுச்சு என்னடா பண்றதுன்ற மாதிரி கேட்க, அதுக்கப்புறம் அந்த போட்டியும் வச்சிருக்கணும். பயந்து நம்ம இப்படியே போனா நம்ம செத்து போயிருவோன்ற மாதிரி இன்னொரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்க. சரி பருட்டோ நீ எதனா பண்ணுன்ற மாதிரி சொன்ன உடனே பருட்டோ போயிட்டு அந்த பட்டன் அமுக்குவான். கடைசி பட்டனை அமுக்குன உடனே அந்த பட்டன் இந்த இடத்துல எல்லாம் ஒரு ஆள் உட்கார அளவுக்கு ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆகுது. அது கிரியேட் ஆயிடுச்சுன்னா மேல இருக்க சீலிங் கிரஷ் ஆனாலும் அவங்களுக்கு எதுவும் ஆகாது. ஆனா ஷாமு வந்து ஓடி போக அந்த பொட்டியை வச்சு அவன் அடிச்சுட்டு அவன் போய் உட்காந்துப்பான். இன்னொரு பக்கம் நீ இது எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் ஸ்டைலை யூஸ் பண்ணி அந்த கிரிமினல் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் பருட்டோ வந்து அந்த பொண்ணை உட்கார சொல்லிக்கிட்டு இருக்க. இல்ல நீ மட்டும் உள்ள வரலன்னா உன்னே இந்த இது வந்து கிரஷ் பண்ணிரும், நீ எதனா பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இல்ல கவலைப்படாத, நீ வந்து அதுல போய் உட்கார், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது உங்க 2 பேருக்கு வேணாம்னா நான் உட்காந்துக்கிறேனே அப்படின்ற மாதிரி ஷாமு அந்த இடத்துல வந்து சொல்லுவா. இல்ல நாங்க 2 பேரும் இதை பாத்துக்கிறோம், நீ உட்காரு, கண்டிப்பா நான் இந்த இடத்த விட்டு வெளியில போய் என் மாஸ்டர் மாதிரி ஒரு ஷினோபியா மாறுவேன் அப்படின்ற மாதிரி பருட்டோ அந்த இடத்துல சொல்லுவான். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண இல்லையா, அது மட்டும் இல்லாம என் மாஸ்டர் இந்த இடத்துல இருந்தாலும் கண்டிப்பா இதே விஷயத்தை தான் பண்ணியிருப்பாரு, நீ போய் அதில் உட்காருன்ற மாதிரி சொல்லுவான். அந்த கிரிமினல் கூட சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் ஆரோஸ்லாம் யூஸ் பண்ணி அந்த இடத்தையே நெருப்பா வர ஆக்கி விட்டு மற்றவங்களுக்கும் பிரச்சனையை குறைச்சல கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீ ஏன் கூட சண்டை போறேன்னு சொல்லிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸையும் தான் சாவடிக்க போறேன்ற மாதிரி அந்த கிரிமினல் சொல்லிக்கிட்டு இருக்க. பருட்டோ வாட்டர் ஸ்டைல் யூஸ் பண்ணி அந்த நெருப்பு எல்லாத்தையுமே அமுச்சு விடுறான். ஷாமு அந்த இடத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருக்க. பருட்டோ அப்பதான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுவான். அந்த தண்ணி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா காணாம போகுது. ஆக்சுவலா அந்த ஃப்ளோரு கீழே கேப் இருக்க விஷயத்த அவன் நோட்டீஸ் பண்றான். அப்ப இந்த ஃப்ளோரை உடைக்கிறது மட்டும் தான் நமக்கு ஒரே ஆப்ஷன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் ஃபயர் ஸ்டைல் யூஸ் பண்ண பருட்டோ ரசிகன் யூஸ் பண்ணுவான். உடையாது. டே ஷாமு அழுதுகிட்டே இருக்காதரா, கண்டிப்பா நம்ம இந்த இடத்தை விட்டு வெளில போவோம், நான் அவனுக்கு ப்ராமிஸ் பண்றேன்ற மாதிரி சொல்லி அவனுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸை ஏற்றி கூட அதுக்கப்புறம் நானும் உங்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் ஸ்டைலை யூஸ் பண்ணி அந்த இடத்துல கிராண்ட்மான்ற மாதிரி பயங்கரமா கத்திக்கிட்டு கிடப்பான். டே நீங்கெல்லாம் முட்டாளாடா, இந்த சர்ஃபேஸ் வந்து ரொம்பவே ஹார்டா இருக்கு, இதெல்லாம் உடைக்கவே முடியாதுன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க. நாமும் அந்த இடத்துல பஞ்ச் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்படி இவங்க 3 பேருமே பஞ்சு ஃபயர் ரசிகன் 3 பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ண அந்த டேமேஜ் நடக்குது. இவ போயிட்டு இந்த இன்னொரு பொண்ணை அட்டாக் பண்றதுக்காக போறா. எந்த வகையிலும் பர்சனலா இது கிடையாது, எனக்கு மணி தேவாதனால தான் இந்த விஷயத்த பண்றன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. நீ நினைச்ச அந்த ஐலாண்டை வாங்கிறதுக்கான்ற மாதிரி கேட்க, நீ கண்டிப்பா அது வந்து பொய்ன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, உண்மையான ரீசனை சொல்லு, அது தெரியாம நான் சாவ விரும்பலன்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் அந்த பண பொட்டியை வச்சிருக்கேன் வந்து 2 இல்ல 3 பேரை கொன்னு அப்பதான் உனக்கு பணம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பக்கத்துல கத்திட்டு கிடக்குறான். ஆக்சுவலா அந்த இடத்துல அவ எமோஷனலா எனக்கு கண்டிப்பா பணம் வேணும், ஏன்னா உங்களை மாதிரி ரிச்சா இருக்க பர்சன்ஸ் தான் வந்து என் ஹோம்லேண்டா இருந்த இடத்த மொத்தமா வாங்கி ரெசார்ட் கட்டி என் ஹோம்லேண்டே இப்போ போயிருச்சு, அதனால மறுபடியும் நான் எல்லா பணத்தையும் சேர்த்து என்னோட ஹோம்லேண்டை திரும்ப வாங்கியே தீருவேன், அதனால பணத்துக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், கொலை கூட பண்ணுவேன்ற மாதிரி சொல்லிட்டு அவ அந்த இடத்துல அட்டாக் பண்ண போக, இன்னமும் கையை வந்து நீ கரப்படிக்க வேணாம், நாங்க இன்னும் கொண்டதுல இந்த சீலிங்கை உடைச்சிருவோம், நம்ம கண்டிப்பா இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிருவோன்ற மாதிரி பருட்டோ சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்மளால தப்பிக்கலாம் முடியாதுன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல, நம்ம சேர்ந்து வேலை செஞ்சோம்னா கண்டிப்பா நம்மளால முடியும், ஓகு வந்து கண்டிப்பா நம்ம மாத்தி மாத்தி கொன்னுப்போம் அப்படின்றத தான் பிளானாவே வச்சிருப்பான், அவன் பிளான் படி நம்ம போகக்கூடாது, அவனை ஷாக் ஆக வைக்கிற மாதிரி நம்ம எதனா புதுசா பண்ணி இந்த இடத்த விட்டு தப்பிக்கலாம், கண்டிப்பா தப்பிக்க முடியுன்ற மாதிரி பருட்டோ அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ கண்டிப்பா உடைக்கிற வரைக்கும் நீ விட்டு கொடுக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க, கண்டிப்பா நான் சீரியஸா இருக்கேன், உடைக்கிற வரைக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்ற மாதிரி பருட்டோ அந்த இடத்துல சொன்னவனே சரி நானும் உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஹெட்பேண்டை வச்சு கண்ணை மறைச்சிட்டு அந்த ஃப்ளோர்ல எந்த இடம் வீக்கா இருக்கு கண்டுபிடிக்கிறதுக்காக அவ சென்ஸ் பவர் அந்த இடத்துல யூஸ் பண்றா. பிகாஸ் ஒரு டைமண்டை பிரேக் பண்ணணும்னா அது எந்த இடத்துல பாண்டிங் வந்து வீக்கா இருக்கோ அந்த இடத்த வச்சு தான் மொத்தமா பிரேக் பண்ணவே ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி எல்லா பொருளுக்குமே ஒரு வீக்கஸ்டான பிளேஸ் இருக்கும், அதை தான் கண்டுபிடிக்கிறதுக்காக இப்போ அவ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த சீலிங் பயங்கரமா கீழே இறங்கி வந்து எல்லாருமே கையில பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு இன்னமும் சென்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கா. கரெக்டா அது ரொம்ப கீழே வந்து எல்லாரும் முடியல அப்படின்ற போது அந்த பொண்ணு கண்டுபிடிக்க பருட்டோ ஓடி போய் ரசிகன் அந்த இடத்துல கரெக்டா பிளேஸ் பண்ணி அட்டாக் பண்ண அந்த சர்ஃபேஸ் உடைஞ்சு இவங்க எல்லாருமே தப்பிக்கிறாங்க. ஃபைனலா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடியுது. இது ரொம்பவே என்ஜாய்ஃபுல்லா இருந்துச்சுன்ற மாதிரி ஓகு சொல்லிட்டு டோர் ஓப்பன் ஆக எல்லாருமே போறாங்க. நீங்க எல்லாருமே போங்க, கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன்ற மாதிரி பருட்டோ சொல்ல, அந்த பொண்ணுமே ஏஞ்சோனே அவன் மேல இடிப்பா, கொஞ்சம் மயக்கமா தான் இருக்குப்பான்ற மாதிரி சொல்லுவா. பருட்டோ அந்த பொண்ணு 2 பேரும் மட்டும் தான் அந்த இடத்துல இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். லாக் வந்து ஒழுங்கா ஒர்க் ஆகல, கரெக்டா ஓப்பன் ஆயிரும். பார்த்தா அது உள்ள காசே இருக்காது, ஜஸ்ட் ஒரு பாட்டிலும் பிளஸ் அவனோட ஃபேமிலி போட்டோவும் தான் இருக்கும். பருட்டோ அந்த பொண்ணுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி நீ உதவி பண்ணலன்னா நம்ம தப்பிச்சிருக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த பொண்ணு வந்து நான் இப்பதான் ஒரு விஷயத்த நோட் பண்ணேன், நமக்குள்ள இன்னமும் ஒருத்தர் ஏமாத்துக்காரன் இருக்கான், என்கிட்ட ஒரு கம்யூனிகேட்டர் கிடைச்சதுன்ற மாதிரி அதை காட்டுறா. கம்யூனிகேட்டர் அவன் கையில இருந்துமே அவன் வெளியில இருக்க யாரையுமே ஹெல்ப்புக்கு கூப்பிடல, அப்பனா அவன் மேஸுக்குள்ள இருக்கிறது அவன் பிளான் படி தான் இருக்கான். அது மட்டும் இல்லாம இது ஒர்க் ஆகாம இருக்க வாய்ப்பு இருக்கேன்ற மாதிரி பர்ட்டோ சொல்ல, நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஒர்க் ஆகுது, பட் வெளியில இருக்க யாருமே இதை பிக் பண்ணல, அப்ப இது யார்கிட்ட இருந்து எடுத்துன்ற மாதிரி கேட்கும் போது அவளுமே பர்ட்டோட காதுல அந்த விஷயத்த சொல்றா. இன்னொரு பக்கம் சாரடா கவாக்கி 2 பேருமே அந்த பேசஞ்சர்ஸ் எல்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்க யாருன்னா லீஃபோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம்
மாட்றாங்களான்னு செக் பண்ணும்போது ஒருத்தன் மாட்றான். அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காராவோட அவுட்டர்லேருந்து வேலை செய்ற ஒருத்தன் தாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கிசோரு தாங்க. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிட்டு பாருங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல பருடோ எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம்.